ஆன்மீகத்தின் வாசல் கேரளத்தின் பசுமை நிலங்களில் ஒன்று கோட்டயம் மாவட்டம். இங்கு அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம்தான் எட்டுமனூர். ஆனால் இந்த ஊருக்கு உலக அளவில் புகழை ஏற்படுத்தியதே ஒரு கோவில், பரமசிவனின் ஆலயம், எட்டுமனூர் மகாதேவர் கோவில். பண்டைய கால தொன்மைகளால் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இந்த கோவில் ஆன்மீக விசித்திரங்கள், சைவத்தின் நெஞ்சை வருடும் வரலாற்று செய்திகள் மற்றும் கலைபிரகடனங்களால் நிரம்பியுள்ளது. இந்த கோவிலில் நுழையும் ஒவ்வொருவரும் ஒரு தெய்வீக அமைதியை உணர்கிறார்கள். இந்த இடத்தில் பரமசிவனே தியானம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதுபோலவே பக்தர்களின் வாழ்க்கையிலும் அமைதி பெருகும் என்று நம்பப்படுகிறது. வரலாற்று பின்னணி: எட்டுமனூர் என்பது மலையாளத்திலும் தமிழிலும் 8 வீடுகள் என்ற பொருளை தருகிறது. பழக்க வழக்கங்களில் இந்த இடம் ஒரு காலத்தில் வெகு சிறிய கிராமமாக இருந்தது. ஆனால் அதன் மையத்தில் இருந்த பரமசிவன் கோவில் காலப்போக்கில் இந்த ஊரையே ஆன்மீக ரீதியாக உயர்த்தியது. இந்த கோவில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாண்டவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. சக்தி, விஷ்ணு, பிரம்மா ஆகிய தெய்வங்கள் கூட இங்கு வழிபட்டதாக தந்தி புராணங்களில் குறிப்பு உள்ளது. இங்கு உள்ள சிவலிங்கம் தானாகவே தோன்றிய ஸ்வயம்பு லிங்கம் என்பது சிறப்பாக கூறப்படுகிறது. இது வலிமையான ஸ்பிரிச்சுவல் சக்தியை கொண்டதாகவும் பூமியில் பரமசிவனின் நேரடி ஒளி என்றும் அறியப்படுகிறது. பரமசிவனின் தியான தலம் பரமசிவன் சிவபெருமான் என்றாலும் தியானம் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தும் தெய்வம். புராணங்களின்படி தன் ஆனந்தம் பெறும் இடமாக இவ்வூர் அமைந்தது. இவர் இங்கு தியானத்தில் அமர்ந்ததால்தான் இந்த ஊருக்கு அதீத சக்தி பெற்றதாக நம்பப்படுகிறது. அந்த தியான சக்தி இன்னும் இந்த ஆலயத்தின் உள்ளக பகுதியில் நிறைந்திருக்கிறது. கோவிலுக்குள் நுழைந்த உடனே ஏற்படும் அந்த அமைதி உணர்வும் இதற்கான சாட்சியே. நடராஜர் சிலையின் அதிசயம்: எட்டுமனூர் கோவிலின் மிக பிரபலம் பெற்ற ஒரு அம்சம்தான் நடராஜர் சிலை. இது சாதாரண நடராஜர் சிலை அல்ல. இந்தச் சிலையை ஆண்டு முழுவதும் ஒரு நாள் மட்டுமே காண முடியுமாம். அதுவே மகா சிவராத்திரி தினம். அந்த நாளில் மட்டும் பக்தர்கள் இந்த சிலையை தரிசிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த நடராஜர் சிலை வெறும் கம்பனாக இல்லாமல் தங்கம், வெள்ளி, மரம், இரும்பு, பஞ்சலோகம் என 5 வகையான பொருட்கள் இணைந்து செய்யப்பட்டது. அதற்கு அஸ்தித்ரிதாய பஞ்சலோக சிலை என பெயர். இந்த சிலையை பார்த்தவுடன் மனதில் ஒரு அதிசயத்தன்மை தோன்றும். சிலையின் கண்கள் பக்தனை நேரில் பார்த்து மழுப்புவது போல் இருக்கும். கோவிலின் கட்டிடக்கலை: இந்த கோவிலின் கட்டிடக்கலை உண்மையிலேயே கேரளாவின் மரபியல் பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. மரங்களால் செய்யப்பட்ட நாட்டுக்கட்டு கூரைகள், கற்களால் கட்டப்பட்ட தூண்கள், சுவர் ஓவியங்கள் இவை அனைத்தும் 17ஆம் நூற்றாண்டு கலை சிறப்பை பிரதிபலிக்கின்றன. இங்கு காணப்படும் ஓவியங்களில் இராமாயணக் கதைகள், சிவபெருமானின் 64 தாண்டவங்கள் மற்றும் பக்தர்கள் அனுபவங்கள் வரைந்திருக்கின்றன. இவற்றை வரைந்ததில் சிறந்த கலைஞர்கள் பல வருடங்கள் செலவிட்டனர். சில ஓவியங்கள் பழையவை எனினும் அவற்றின் நிறம் இன்று வரை குறையாமல் உள்ளது. இது அப்போதைய இயற்கை வண்ணக்கலையின் வல்லமைக்கு சான்று. திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள்: மகா சிவராத்திரி இது கோவிலின் முக்கிய விழா. அந்த நாளில் நடராஜர் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்று கோயிலை நோக்கி வந்து சேர்கின்றனர். இதற்கு அடுத்ததாக ஆவணி மாத சிறப்பு வழிபாடுகள், மாசி மகம், திருவாதிரை போன்றன சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தினசரி பூஜைகளும் மிகவும் கட்டுப்பாடான முறையில் நடைபெறுகின்றன. காலை 4 மணிக்கே கோவில் திறக்கப்படுகிறது. நடப்பூஜை, பஞ்சாமிர்த அபிஷேகம், தீபாராதனை ஆகியவை நேரங்களில் நடைபெறுகின்றன. சந்திராஷ்டமி, பிரதோஷம் நாட்களில் கூடுதல் கூட்டம் காணப்படுகிறது. பக்தர்களின் அனுபவங்கள்: இந்த கோவிலுக்கு வந்து மன அமைதி பெற்றவர்கள் பலர். சிலர் வழிபட்ட பிறகு வேலைவாய்ப்பு கிடைத்ததாக